ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹீரோயின்ஸ் கொடுத்த லேட்டஸ்ட்டான சில ஹாட்டான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தம்பிக்கு தரமான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பிரியாமணி. அட முத்தழகு அப்படின்னு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே தெரியுது. செல்லக்குட்டி ரீசெண்டாக ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கும்முன்னு வந்துருந்துச்சு. அட செல்லக்குட்டியோட பால் பணியாரம் ரெண்டு சும்மா மேலே ஜம்ப் ஆகி நிற்கிதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது பால் பணியார சைஸ்க்காக இருக்குது. அது இருக்குடா எம்மா பெருசா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது செல்லம் திரும்பி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்லத்தோட தர்பூசணியும் சும்மா தரமாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு க்ளோஸ்அப் அப்படியே போனால் செல்லத்தோட அந்த கோவப்பழ உதடும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. முத்தலகை பார்த்தாலே நம்ம பசங்க பாதி பேருக்கு மூடு வந்துடும். அந்தளவுக்கு செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தா அமலாபால். ரொம்ப நாளாச்சு இந்த செல்லத்தை பார்த்து அப்படின்னு நினைக்கும்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூக்கு வந்து கையை தூக்கி அக்கில் காட்டியே எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்து விட்டு போயிடுச்சு இந்த செல்லக்குட்டி. கீர்த்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சைடு வீல் நிற்கும்போது என்னடா இது ஜூம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா செல்லத்தோட உளுந்த விட சும்மா சூப்பராக தெரியுது. படத்தில் தான் காட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வர்ற ஃபங்க்ஷன்லேயும் காட்ட ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சைடு வீல உளுந்த விட மட்டும் இல்லைங்க, செல்லத்தோட மாம்பழமும் சும்மா சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த ஷோவில் பெரும்பாலும் ஹீரோயின்ஸுக்கு வர்ற நடிகைகளுக்கு இந்த மாதிரி கண்ணில் ஒன்று பொத்தை கொடுத்துட்டு அப்படியே அவங்களோட அக்களையும் தொப்புளையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம செல்லக்குட்டி. யாரா இந்த ஹீரோயின், எந்த படத்தில் நடிச்சிருக்கு அப்படின்னு தேடி இருந்தால் அதான் இல்லை. சீரியல்லையும் இப்படி ஜிலேபி மாதிரி இருக்கு, இந்த பிள்ளை யார் அப்படின்னு ரசிகர்கள் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாங்க, செல்லத்தோட மாம்பழத்தை பாருங்கள், சும்மா கும்முன்னு குதூகலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது எல்லாரையுமே. அடுத்து ஸ்னேகா செல்லம். அக்கில் அரசி அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுருந்தா செல்லக்குட்டி தொப்புள் அரசி பட்டமும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்கும் போல் அந்தளவுக்கு தரமாக இருக்குது செல்லத்தோட மூமெண்ட்ஸு எல்லாமே. தமன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டாலே அந்த வாரம் ஃபுல்லாக தமன்னாவை பற்றின கண்டென்ட்டாக தாங்க கிடக்கும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில். ஆமாங்க, செல்லக்குட்டி ரீசெண்டாக பிஸ்தா கிரீன் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா கும்முன்னு ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செல்லம் எல்லாத்தையுமே நல்லாவே காட்டியிருக்கு. குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்க அந்த மாம்பழத்தையும் காட்டியிருக்கு. மெல்லிசாக இருக்க அந்த இடுப்பையும் கும்முன்னு இருக்க அந்த மில்கி அக்கிளையும் காட்டி மிரட்டி விட்ருக்கு பாருங்கள். அடுத்து கஜோல் ஆண்டி. ஆன்ட்டியோட காயில் ஒரு சூப்பரான டேட்டூ இருக்குது. குத்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்லக்குட்டி இப்படி பிளாக் கலர் சேரீயில் வந்து கும்முன்னு இந்த ஃபங்க்ஷனில் நிற்கிது. 50 வயசு தாண்டிடுச்சுன்னு சொன்னால் யாராச்சும் நம்ப முடியுதா? அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. லிப்ஸாக பாரியா என் தலைவிக்கு அப்படின்னு நிறைய பேர் பச்சை கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சனா மாமி அழகாக கையை மேலே தூக்கி இப்படி சொல்லும் போது அந்த டஸ்கி அக்கில் சும்மா சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பசங்க எல்லாரையுமே. அருவி பட ஹீரோயின் தானே இது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்களே தான் சும்மா சூப்பராக ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன தான் அமைதியாக உட்காந்துருந்தாலும் ஆனால் நம்ம அமைதியாக உட்கார முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒன் சைடு மாம்பழத்தை காட்டி சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. இது பத்தாது அப்படின்னு சொல்லி லைட்டாக குனிஞ்சு இன்னும் நல்லா காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செம்மையாக காட்டி கிறங்கடிச்சு விட்டு போயிடுச்சு பசங்க எல்லாத்தையுமே. ஒரு மூமெண்ட்டு போடலாம் பார்த்தா டக்குன்னு இப்படி விழுந்தவடையை காட்டிவிட்டோமே அப்படின்னு சொல்லி செல்லத்துக்கே வெக்கம் வந்துடுச்சு. சரியாக பார்க்கலையா, இன்னொருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்லோ மோஷனில் வேறு செல்லக்குட்டி காட்டுது. எது எப்படியோ மாம்பழத்தை பார்க்கலைனாலும் அழகான உளுந்தவடையை காட்டினியே, இது போதும் செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகர்கள். பூஜா ஹெக்டேவோட ஸ்பெஷல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதே லிப்ஸ் தான். அந்த வரி வரியாக இருக்க லிப்ஸை பார்த்து ரசிகர்கள் ஏங்கி போய்கிட்டு இருந்த காலம் போய் நான் அப்படியே என்னோடய சாக்லேட் ஆப்பிளையும் காட்டுறேன், சூப்பராக இருக்க டூனட்டு தொப்புளையும் காட்டுறேன் பாருங்கன்னு இந்த காஸ்டியூமில் ரெண்டையுமே ஒரே டைம் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. ருக்மணி செல்லம் காந்தாரா படத்தை பார்த்துட்டு இந்த ஹீரோயினை எப்படா இவ்வளோ நாளாக மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டே கேட்டால் நம்ம வீடியோவில் அவ்வளோவா இவங்களை பற்றி போடலையே வீடியோ அப்படின்னு. செல்லக்குட்டி இதுக்கு முன்னாடியே தமிழ் படங்களில் சில படங்கள் நடித்து தரமாக தன்னோட லிப்ஸை கட்டி மிரட்டி விட்டுருக்கு. இது விஜய் சேதுபதி நடித்த படத்தில் கூட இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணெயில் செஞ்ச பொம்மை மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கும். லிப்ஸை பாருங்கள், என்ன ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக செம்மையாக இருக்குது அந்த ருக்கு செல்லத்துக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிக்கிலா விமல். சூப்பராக இருக்கே லிப்ஸு அப்படின்னு பார்த்தா லிப்ஸ் மட்டுமா சூப்பராக இருக்குது, சாப்பிடும்போது அப்பப்போ கையை தூக்கும்போது அந்த சாக்லேட் அக்கிலும் வேறு லெவலில் தான் இருக்குது. யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ராகுல் பிரீத்தின் செல்லக்குட்டி. சைடு வீல குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கடா அந்த 2 லட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தொப்புளையும் காட்டுறேன் பாருங்கன்னு காட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கு செல்லக்குட்டி. காஜி மம்மி இல்லாமல் ஒரு வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற எல்லாருக்குமே டவுட் வந்துடும். அந்தளவுக்கு மம்மி வாரம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. செல்லக்குட்டியோட அந்த ஆப்பிள் 2 எம்மா பெருசாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தமன்னாவை பாரியா, ஸ்ட்ரக்சர்னால் இதான் ஸ்ட்ரக்சர், பின்னாடி திரும்பி நடக்கும்போது எப்படி இருக்குது. டாட்டா பாய் பாய்.